நெக்லஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்னில் ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப யூனிக்கான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தனிஷ்க் ஷாப்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு பியூட்டி தமிழ் சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அம்பத்தூர் தனிஷ்க் ஷாப்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான யூனிக்கான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்ல இருந்து மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரியான நிறைய டிசைன்ஸ் இங்கே இருந்தது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் கேட்டுட்டும் இருந்தீங்க இங்கேருந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி பேட்டர்னில் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான நெக்லஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த க்ரீன் கலர் ஸ்டோனோட பார்க்குறதுக்கு நம்ம பொதுவாக டர்க்கி டிசைனில் வந்துட்டு அவ்வளோவா ஸ்டோன்லாம் வந்து பார்க்க மாட்டோம். இது வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேட்சிங்காக இயரிங்குமே செட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிராம் வெயிட்டில் இருந்தது. இது எல்லாமே நெக்லஸ் வித் இயரிங்கோட செட்டாக வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கொல்கத்தா நெக்லஸ். இதில் வந்து உங்களுக்கு இந்த சான்பால் டிசைனில் பெண்டன் வர மாதிரி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இயரிங்கும் பேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு 40 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ இந்த இயரிங் நெக்லஸ் சேர்த்து தான் அந்த வெயிட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். தனியாக வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் அண்ட் இயரிங் செட் வந்து பார்த்தீங்கன்னா 33 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. இதுவுமே நல்ல பார்வையான நல்ல பெரிய நெக்லஸாகவே இருந்துச்சு. தனிஷ்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்ஸில் இருந்து ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக மற்ற ஷாப்ஸில் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்காது. பட் இவங்களோட கலெக்ஷன்ஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸும் வந்து பார்த்தீங்கன்னா 29 கிராம்ஸ் கிட்ட வெயிட் வருது. அதில் வந்து ஃபுல்லாக அந்த எனாமல் ஒர்க்கோட கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங்குமே இருக்குது. இயரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய இயரிங்காகவே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்குற இந்த நெக்லஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. இது வந்து 26 கிராம் வெயிட்டில் இருக்குது. இந்த நெக்லஸோட பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃபேன்சியாக நெக்லஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகோராலேருந்து இந்த சூப்பரான கார்மெண்ட் ஸ்டீமர் தான். இது நம்மளோட துணிகளில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஸ்லீக்கான டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நமக்கு 2 ப்ரஷ் வருது. ஒன்று வந்து ஃபேப்ரிக் ப்ரஷ், இன்னொன்று லிண்ட் ப்ரஷ். இது கூடவே நமக்கு க்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க அண்ட் யூசர் மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளோட கிளாத்தை வந்து அயன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த கார்மெண்ட் ஸ்டீமரில் உங்களுக்கு 1.9 மீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 260 ml. ஸோ அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சுவிட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க் வந்து நம்ம தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்மளோட மேக்ஸிமம் லெவலுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஈஸியாக அயன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேப்ரிக் ப்ரஷ்ஷு. இது வந்து நம்மளோட ஃபேப்ரிக் எல்லாமே வந்து அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதும் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிண்ட் ப்ரஷ். ஸோ எந்த ப்ரஷ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வேணாலும் நம்மளோட கிளாத்ஸை வந்து அயன் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் ப்ரஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கையில் பிடிச்சி அயன் பண்ணுறப்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு க்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஸ்டீம் வந்து டக்குன்னு வந்துடுது. இப்போ இந்த ஷர்ட்டில் வந்து எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப குயிக்காக இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அயன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கார்மெண்ட் ஸ்டீமர். ஜஸ்ட் நமக்கு எங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் இந்த ஸ்டீமரை வச்சு நம்ம மேலேயும் கீழேயும் அயன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து குயிக்காக அயன் ஆகிடுது. நான் எடுத்திருக்கிற ஷர்ட் வந்து ரொம்ப கசங்கி போய் இருந்தது. ஸோ அதனால் நான் அகைன் அண்ட் அகைன் ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுவே ரொம்ப லைட்டாக உங்களுக்கு ரிங்கிள்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ குர்த்தீஸு இல்லை ஒரு சாட்டின் கிளாத்தில் இருக்கக்கூடிய ஷர்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அயன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் பார்க்குறப்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நான் உங்களுக்கு அயன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 260 ml வாட்டர் கெப்பாசிட்டி அப்படின்றதுனால அப் டு 15 மினிட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்துட்டு நல்ல ஸ்டீம் ஆகுது. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஒரு ஷர்ட் ஃபுல்லாகவே வந்து அயன் பண்ண முடியும். ரொம்ப குயிக்காக நம்ம அவசரமாக கிளம்புற டைமில் நம்மளோட ஷர்ட் எல்லாம் வந்து அயன் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு எஃபெக்டிவான கார்மெண்ட் ஸ்டீமர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் வெயிட் ரேஞ்சில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 கிராம் வெயிட்டில் எவ்வளோ பார்வையான நெக்லஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தா ஒரு 5 சவரன் வெயிட் மாதிரியான லுக் இருந்தது. பட் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.25 சவரன் வெயிட் தான் வருது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா டிசைனில் வர மாதிரியான நெக்லஸ் தான். இது கிட்டத்தட்ட 4 சவரன் வெயிட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் செட்டாகவே வருது. அந்த செட்டோட வெயிட் தான் 4 சவரன் அப்படின்றது. நான் காமிக்கிற இத்தனை டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் மாதிரி சின்னதாக மெல்லிசா கொடி மாதிரி கொடுத்து பெண்டன் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான நெக்லஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 சவரன் வெயிட்டில் தான் வருது. அண்ட் இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய நெக்லஸ் தான். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. அந்த டிசைன் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலுமே அதோட யூனிக்னஸ் வந்துட்டு குறையாமல் இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான நெக்லஸ் தான். பட் அந்த அரும்பு டிசைனே வந்துட்டு நம்ம நார்மலாக ஃபுல் அரும்பு பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப யூனிக்காக சென்டரில் மட்டும் அந்த அரும்பு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக குட்டியாக ஒரு இயரிங்கும் பேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.25 சவரன் வெயிட் வருது. அண்ட் இந்த நெக்லஸும் நல்ல பார்வையாக பெரிய நெக்லஸாக இருந்துச்சு. இது 27 கிராம் வெயிட்டில் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். நல்லா ஷைனிங்காக அதோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்குமே நல்ல பெரிய இயரிங்காக கொடுத்துருந்தாங்க. அந்த பெண்டனில் இருக்கக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு இயரிங்க்கு வந்துடும். அண்ட் இப்போ பார்க்குற இந்த நெக்லஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிராம் கிட்ட வெயிட். இது வந்து உங்களுக்கு டபுள் டிசைனில் வரும். நெக்லஸ்லேயே வந்துட்டு பாதி நெக்லஸ் வந்துட்டு வேறு டிசைன்லையும் மீதி பாதி டிசைன் வந்துட்டு வேறு பேட்டர்ன்லையும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதுவுமே ஒரு டபுள் டிசைன் இருக்கிற மாதிரியான நெக்லஸ். இது ஹாஃப் பார்ட்டாக வந்து சைட்லேருந்து பார்க்குறப்ப வித்தியாசமாக தெரியும். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான கொடி நெக்லஸ். இது வந்து உங்களுக்கு 2 சவரன் வெயிட் வருது. மேட்சிங்காக ஒரு குட்டியான ஸ்டட் டைப்பில் இயரிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மலாக கொடி நெக்லஸ்லாம் வேறு மாதிரி பார்த்துருப்போம். இது அதுலேயே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பாம்பேயில் ஃபேன்சியாக வர மாதிரியான நெக்லஸ் தான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 சவரன் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடியது. நல்ல பார்வையான டிசைன். மேட்சிங்காக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹேங் ஆகிற மாதிரியான இயரிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தனிஷ்காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மியா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்லேயே டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு போடுவேன். ஆல்ரெடி நிறைய டைமண்ட் ஜுவல்லரிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு யாரும் விரும்பி பார்க்குறதில்ல. அதனால் கேட்குறேன், தனிஷ்காப்பில் இருந்து நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன். பட் பொதுவாக நிறைய பேர் கேட்குறது இங்கே இருக்கக்கூடிய இயரிங்ஸ், நெக்லஸ், பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால தான் அதுதான் வந்து புதுசாக வர உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ பார்க்குற இந்த நெக்லஸும் வந்து 33 கிராம் வெயிட்டில் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டன் தான். அந்த பெண்டன்லேருந்து கீழே வந்து ஒரு 2 ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹேங்கிங் தான் உங்களுக்கு இயரிங்ஸ்லேயும் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலே கம்மலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்து அந்த ஹேங்கிங் வந்து கீழே வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்க்குற இந்த நெக்லஸ் வந்துட்டு 2.5 சவரன் வெயிட். 2.5 சவரன் வெயிட்டில் நல்ல பார்வையாக இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாம்பே ஃபேன்சி அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து அதில் செயின் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜுவல்லரிஸ்க்கெலாம் வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்றதுனால நான் மென்ஷன் பண்ணலை. பட் நீங்கள் வந்துட்டு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஷாப் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் அம்பத்தூர் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் போடுவாங்க. ஸோ இந்த ஆஃபர் டைம்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். இல்லைனா வந்து டைமண்ட்ஸில் நிறைய ஆஃபர் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான கேஸ்டிங் நெக்லஸ். 21 கிராம் வெயிட்டில் ரொம்பவே அழகாக இருந்தது. கேஸ்டிங் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சுடிதார், சல்வார்னு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும். அதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்கான ஹேங்கிங் இயரிங்ஸாக கேஸ்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட் பார்க்குற இந்த நெக்லஸ் 25 கிராம் வெயிட்டில் இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்வையான ஒரு டிசைனில் இருந்தது. ஃபுல்லாகவே இந்த ராஜ்கோட் பால் டிசைன் மாதிரி கொடுத்து இடையில இந்த மாதிரி முகப்பு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. அதுக்கு மேட்சிங்காக இந்த இயரிங்கும் பாருங்கள், கேஸ்டிங்லேயே வரக்கூடிய ஒரு இயரிங் தான். ஸோ செட்டாகவே உங்களுக்கு 25 கிராம் வெயிட்டில் நல்ல பார்வையான ஒரு நெக்லஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாரியை ஃப்ளோட்டிங்கில் உடுத்திட்டு இந்த மாதிரி நெக்லஸ் போட்டு பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 6 சவரனுக்கு மேலே வரக்கூடிய ஒரு நெக்லஸ். ரொம்ப பெரிய நெக்லஸாக நல்லா ப்ராடாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம தூக்கி பார்க்குறப்பவே அதோட வெயிட்டுமே நமக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்ல கிராண்டாக இருந்தது. மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்கும் வருது. அண்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 50 கிராம் வெயிட். இதுவுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. கொல்கத்தா டிசைனில் ஃபுல்லாகவே மைன்யூட் ஒர்க் டீட்டெயில்ஸோட கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நெக்லஸ்லேயுமே அதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹேங்கிங் இயரிங்ஸாக வருது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் ஒரு சூப்பரான ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் தான். இது வந்து ஜஸ்ட் 11.7 கிராம்ஸ் கிட்ட வெயிட் வருது. 1.5 சவரன் வெயிட்டில் வர மாதிரியான ஒரு நெக்லஸ் வித் இயரிங் தான். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த ரோடியம் ஃபினிஷிங் இருக்கிறதுனால தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும். அண்ட் ஃபைனலாக இதுவுமே ஒரு சூப்பரான ரோடியம் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய நெக்லஸ் தான். இதுவும் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஸ்டோன் கிடையாது, ரோடியம் ஃபினிஷிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 22 கிராம் வெயிட் வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கான டிசைனில் தனிஷ் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.